தமிழகத்தினுடைய தென் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்த மழை நேற்று முழுவதுமே கனமாக, மிக கனமாக இன்றும் கூட தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இன்னைக்கு மதுரை, விருதுநகர் இதெல்லாம் கூட ஆரஞ்சு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிகளில் பெரும்பாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் அளவுக்கு அதிகமான மழையின் காரணமாக ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நகரத்துக்குள்ள எல்லாமே பெரும் அளவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருமே அந்த பகுதியில் களத்தில் இருக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நேரத்தில் அனைத்து பகுதிகளும் கூட மோடி கிச்சன் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். அதன்படி எல்லா பகுதியிலையுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மழை கடந்த பிறகு, குறிப்பாக இன்று இந்த மழை, இந்த கனமழை எல்லாம் கடந்த பிறகு, அதன் பிறகு என்ன நிவாரண பணி தேவையோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அரசோடு களத்தில் இருப்போம். இது வரலாறு காணாத மழைதான், அதிகப்படியான மழைதான். தமிழ்நாட்டில் சென்னை முடிந்து இப்போ தான் மறுபடியும் தென் தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லோருமே ஸ்டாண்ட் பையில் இருக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்திருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள், சீஃப் செக்ரட்டரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. முப்படைகளுடைய உதவியை கோரியிருக்கிறாங்க. குறிப்பாக சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து இந்திய விமானப்படை தன்னுடைய ஹெலிகாப்டர் மூலமாக ஃபுட் ட்ராப் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பட் இந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. காலையில் எல்லா தலைவர்கள்ட்ட கூட பேசணும். அதே நேரத்தில் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள், அதிகமாக மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அவர்களும் கூட அரசினுடைய எச்சரிக்கை கவனத்தில் கொண்டு இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அவர்களும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். நேற்று காசி தமிழ் சங்கத்தில் முதலாக பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையை ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமா அங்கே இருக்கக்கூடிய அனைவருமே கேட்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு புது முயற்சியோடு நேற்று பிரதமர் அவங்க அறிமுகப்படுத்தினார். பிரதமர் அவர்கள் ஹிந்தியில் பேசும் பொழுது ரியல் டைமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அது பிரதமருடைய குரல்ல தமிழ்ல கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. பிரதமர் நேற்று அந்த காசி தமிழ் சங்கத்துல இந்தியாவில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட ஹிந்தி டு தமிழ் ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் நேற்று காசி தமிழ் சங்கமம் மேடையில் அறிமுகப்படுத்தினாங்க. அது கேட்பதற்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அனுபவம். நிச்சயமாக வருகின்ற வருடத்துல இது நம்முடைய அரசியல் பேச்சுக்களை மாற்றக்கூடிய தன்மை இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமருடைய பேச்சை ரியல் டைம் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இது கம்ப்ளீட்டாக அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸு, பிரதமர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அனைவருமே ரியல் டைம் கேட்பதற்கு நேற்று ஒரு மாதிரி வடிவமாக அதை நாங்கள் பார்த்தோம், உணர்ந்தோம். அது வருகின்ற காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு செல்லும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அதுவும் பிரதமருக்கு எனக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தோம். அதுவும் காசி தமிழ் சங்கமத்தில் அதை பண்ணீங்கன்னு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சங்கங்களும் அன்பான வேண்டுகோள், அடுத்த 15 நாட்கள் யாரெல்லாம் நீங்கள் காசிக்கு போகிறீங்களோ, மத்திய அரசு சார்பாக போகவில்லை என்றாலும் கூட நீங்கள் மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த சங்கமத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும். நமோ காட்டில் கிட்டத்தட்ட 64 கடைகள் தமிழகத்திலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்கே போட்டிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அங்கே இருக்குது. நம்முடைய பட்டு சேலையிலிருந்து, நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெயிண்டிங்லேருந்து எல்லாமே அங்கே இருக்குது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து எல்லாமே. தமிழ் புத்தகங்கள் இங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு 10,000 to 15,000 பேர் உத்தரப்பிரதேசிலிருந்து நம்முடைய தமிழ் கடைகளுக்கு பார்ப்பார்கள் என்கின்ற ஒரு கணக்கு சொல்றாங்க. அதனால் நீங்களும் இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.